இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு சமாரியர்களுடைய ஊர் வழியாக எருசலேம் செல்ல தீர்மானிக்கின்றார். அவ்வாறு எருசலேம் செல்ல தீர்மானித்த பிறகு தன்னுடைய சீடர்களை முதலிலே இந்த சமாரியர்களுடைய ஊருக்கு அனுப்பி அங்கே தங்குவதற்கான இடத்தை ஏற்பாடு செய்ய சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சமாரியர்களுடைய ஊர் வழியாக எருசலேம் செல்ல இருக்கின்றார் என்பதை தெரிந்த உடனேயே இந்த சமாரியர்கள் ஆண்டவர் இயேசுவை தங்களுடைய ஊருக்குள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வழியாக அவர்கள் எருசலேமுக்கு செல்வதற்கு அவர்களை அனுமதிக்க கிடையாது. இதற்கான காரணம், பல ஆண்டுகளாக இந்த சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே இருந்த ஒரு பகைமை. இவர்கள் இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டைகள் நடப்பதுண்டு. இந்த சமாரியர்கள் வேறு யாரும் கிடையாது, அடிப்படையிலே அவர்களும் யூதர்கள்தான். ஆனால் இவர்கள் யார் என்றால் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள். யூதர்கள் அல்லாத பிற இனத்தவர்களை திருமணம் செய்து கொண்டவர்களை அவர்கள் தீட்டுப்பட்டவர்களாக கருதி தனியாக அவர்கள் இந்த யூதர்கள் அவர்களோடு சேர்த்து கொள்ளவில்லை. எனவே இவர்கள் சமாரியர்களாக அழைக்கப்பட்டு இவர்கள் தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருந்த இவர்களுக்கும் இந்த யூதர்களுக்கும் இடையே அடிக்கடி சண்டை நடப்பதுண்டு. எனவேதான் ஆண்டவர் இயேசு எருசலேம் செல்ல வேண்டும் என்று அவர்கள் ஊர் வழியாக செல்வதற்காக இருப்பதை அறிந்து அவர்கள் உடனடியாக ஆண்டவர் இயேசுவை தங்களுடைய ஊருக்குள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு யூதரையும் அவர்களுடைய ஊர் வழியாக அவர்கள் எருசலேமுக்கு செல்வதற்கு அனுமதிப்பதும் கிடையாது. கலிலேயாவிலிருந்து எருசலேம் செல்வதற்கு நேர் வழி எது என்றால் இந்த சமாரியா வழியாக செல்வதுதான். ஆனால் அவர்கள் அதை அனுமதிப்பது கிடையாது. எனவே இந்த யூதர்கள் யோர்தான் ஆற்றின் கரை வழியாக சுற்றி கொண்டுதான் எருசலேமுக்கு செல்வார்கள். இவ்வாறு இந்த சூழ்நிலையில் உடனடியாக யாக்கோபும் யோவானும் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவர் இயேசுவிடத்திலே, இதோ இவர்கள் மீது நெருப்பை வரவழைத்து இவர்களை அழித்து விடலாமா என்று கேட்கின்றார்கள். காரணம், அந்த நொடியில் உருவான பகைமை உணர்ச்சி அல்ல, மாறாக பல ஆண்டுகளாக அவர்களுக்கிடையே இருந்த அந்த பகைமை உணர்ச்சி. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடிந்து கொள்ளுகின்றார். இவ்வுலகிலே யாரும் யாருக்கும் எதிரியாக இருக்கக்கூடாது என்று போதித்தவர், பகைவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று போதித்தவர் எப்படி தன்னுடைய சீடர்கள் அந்த சமாரியர்களை அழிப்பதை ஏற்றுக்கொள்வார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 44வது வசனத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். நீங்கள் உங்கள் பகைவரை அன்பு செய்யுங்கள், அவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். பகைவரை அன்பு செய்வது என்பது அவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுவதை மட்டும் குறிப்பிடுவது கிடையாது. மாறாக யார் யாரெல்லாம் உங்களை சபிக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் ஆசி கூறுங்கள். யார் யாரெல்லாம் உங்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இவ்வுலகிலே உங்களுக்கு எதிரியாக யாரையும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்ற ஆழமான கருத்தை நம் ஒவ்வொருவருக்கும் குறிப்பிடுகின்றார், அளிக்கின்றார். இந்த இறைவசனங்களுக்கு முன்பாக இன்றைய நற்செய்தியானது 9வது அதிகாரம், லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 51 முதல் 56 வரை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முந்தைய வசனங்கள் 49 முதல் 50 வரை உள்ள வசனங்களிலும் இதே போன்ற ஒரு நிகழ்வு ஒன்று இருக்கின்றது. யோவான் ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்து சொல்லுகின்றார், ஆண்டவரே, இதோ உமது பெயரால் நாங்கள் மனிதர்கள் சில பேர் பேய்களை ஓட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். உடனடியாக நாம் அவர்களை தடுக்க வேண்டும், அவர்களை தடுக்கலாமா என்று கேட்கின்றார். அதற்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், வேண்டாம், அவர்களை தடுக்காதீர்கள். யார் யாரெல்லாம் நமக்கு எதிராக இல்லாமல் இருக்கின்றார்கள் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்முடைய பகைவர்களையும் அன்பு செய்து வாழ இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைப்பு விடுக்கின்றார். எதிரிகளை நாம் எதிரிகளாக பார்க்காமல் அவர்களை நம்முடைய உடன் சகோதரர்களாக நாம் பார்த்து வாழ நம்மை அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய பதவியிலே ஆட்சியிலே இருந்த பொழுது அவர் தன்னுடைய எதிரிகளுக்கு எதிராக அவர் எதையும் செய்யாமல் அவர்களோடு நட்புறவு கொண்டாடி கொண்டிருந்தார். இதை பார்த்த ஆபிரகாம் லிங்கனுடைய அவருடைய அதிகாரிகள் அல்லது அவருடைய நண்பர்கள் சொன்னார்கள், இதோ நீங்கள் உங்களுடைய எதிரிகளுக்கு எந்த அளவிற்கு நட்புறவு காட்டுவது சரியல்ல, உங்களுடைய எதிரிகளை நீங்கள் அழிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதற்கு ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகின்றார், நான் என்னுடைய எதிரிகளை அழித்து கொண்டுதான் இருக்கின்றேன். எதிரிகளை நண்பர்களாக்கி அழிப்பதை விட சிறந்த வழி ஏதேனும் உண்டா என்று கேட்டு சொல்லுகின்றார். எதிரிகளை அழிப்பதற்கான சிறந்த வழி எது என்றால் அவர்களை நண்பர்களாக மாற்றிக்கொள்வதுதான்.
அதை தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று ஆபிரகாம் லிங்கன் குறிப்பிட்டிருக்கின்றார். அன்னை தெரசாஸ் குறிப்பிடுகின்றார், வெறுப்பது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நேசிப்பது நீங்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்விலே நம்மை யார் எதிர்த்தாலும் யார் வெறுத்தாலும் நாம் எப்பொழுதும் மற்றவரை அன்பு செய்து வாழ்வோம். நாம் பிறரை அன்பு செய்து வாழுகின்ற பொழுது கடவுள் நம்மை முழுவதுமாக அன்பு செய்வார். நமக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களும் கொடுப்பார். ஆமீன்.